ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உதயாஸ்ரீ. தலைப்புச் செய்திகளை காணலாம். மொழிப்போரில் தமிழகம் போராடும், நிச்சயம் வெல்லும். தொகுதி மறுசீரமைப்பு பாதிப்புகளை மக்களிடம் கொண்டு செல்லுமாறு தனது பிறந்த நாளை ஒட்டி முதல்வர் மு க ஸ்டாலின் சமூக வலைதள பதிவு. சீமான் வீட்டில் சம்மன் ஒட்டப்பட்ட போது கிழிக்கப்பட்டதாக எழுந்த புகார். காவல் ஆய்வாளர் மீது வழக்கு தொடரப்படும் என சீமான் மனைவி பேட்டி. தமிழகம் பின்பற்றும் இருமொழி கொள்கையால் இளைஞர்கள் வேலைவாய்ப்பை இழக்கிறார்கள். தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி கருத்து. பணி நிரந்தரம் கோரி தூத்துக்குடி அனல் மின் நிலைய ஊழியர்கள் போராட்டம். பணி நிரந்தரம் உள்ளிட்ட தேர்தல் வாக்குறுதிகளை அரசு நிறைவேற்றவில்லை என குற்றச்சாட்டு. தேசிய அறிவியல் தினம் இன்று கடைபிடிப்பு. அறிவியல் மற்றும் புதுமைகளை தொடர்ந்து பிரபலப்படுத்துவோம் என சமூக வலைதளத்தில் பிரதமர் மோடி பதிவு. ஆபரண தங்கத்தின் விலை தொடர்ந்து 3வது நாளாக இன்றும் சரிவு. சவரன் 63,680 ரூபாய்க்கு விற்பனை. இனி தொடர்வது விரிவான செய்திகள். மொழிப்போரில் தமிழகம் போராடும் என்றும் தமிழகம் வெல்லும் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தனது பிறந்த நாளை முன்னிட்டு அவர் தனது எக்ஸ் தள பக்கத்தில் வீடியோ பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அந்த பதிவில் தமிழகம் தன்னுடைய உயிர் பிரச்சனையான மொழிப்போரையும் தன்னுடைய உரிமை பிரச்சனையான தொகுதி மறுசீரமைப்பையும் எதிர்கொண்டிருப்பதன் உண்மையான நோக்கத்தை மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என திமுகவினருக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். தொகுதி மறுசீரமைப்பு என்பது நம் மாநிலத்தின் சுயமரியாதை என சுட்டிக்காட்டியுள்ள முதலமைச்சர், இதனால் சமூக நீதி, நம்முடைய சமூக நல திட்டங்கள் பெரிதும் பாதிக்கும் என்றும் இதை மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார். மும்மொழி கொள்கையை ஏற்காததால் நமக்கான நிதியை இன்னும் தரவில்லை என சுட்டிக்காட்டிய முதலமைச்சர், தமிழ்நாட்டுக்கான தொகுதிகளை குறைக்க மாட்டோம் என்று கூறும் மத்திய அரசு மற்ற மாநிலங்களில் எண்ணிக்கை அதிகரிப்பதை பற்றி எதையும் கூறவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதிகளை பிரிக்காதீர்கள் என்று மத்திய அரசுக்கு வலியுறுத்தியுள்ள முதலமைச்சர், நாட்டின் வளர்ச்சி அடிப்படையில் நாட்டின் மக்கள் தொகையை கட்டுப்படுத்திய தென் மாநிலங்களை தண்டிக்காதீர்கள் என்றும், அப்படி நடந்தால் தமிழகமும் திமுகவும் ஒருபோதும் அதனை ஏற்றுக்கொள்ளாது என்றும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பான அனைத்து கட்சி கூட்டத்தில் அதிமுக பங்கேற்கும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். மக்கள் தொகை அடிப்படையில் மக்களவை தொகுதிகள் மறுசீரமைப்பு செய்யப்படும் விவகாரம் தொடர்பாக விவாதிக்க வரும் 5ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டத்துக்கு முதல்வர் மு க ஸ்டாலின் அழைப்பு விடுத்துள்ளார். அதிமுக, காங்கிரஸ், தேமுதிக, தவேக உட்பட தமிழகத்தில் உள்ள 45 கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் தமிழகத்தின் பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக சார்பில் 2 பங்கேற்பார்கள் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். தமிழகம் பின்பற்றும் இருமொழி கொள்கையால் இங்குள்ள இளைஞர்கள் வேலை வாய்ப்புகளை இழப்பதாக ஆளுநர் ஆர்.என். ரவி கருத்து தெரிவித்துள்ளார். பல்வேறு கல்வி நிறுவன மாணவர்களுடன் தான் கலந்துரையாடியது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், தமிழகத்தில் தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்தும் பெரும் தேவை உள்ளது என்றும், மாநில அரசின் இருமொழி கொள்கையால் தமிழக இளைஞர்கள் வேலை வாய்ப்புகளை இழந்தவர்களாக உணர்கின்றனர் என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஹிந்தியை எதிர்க்கிறோம் என்ற பெயரில் எந்த தென் மாநில மொழிகளையும் கூட படிக்க இளைஞர்கள் அனுமதிக்கப்படவில்லை என்று சுட்டிக்காட்டியுள்ள ஆளுநர், மாநில அரசின் கடுமையான இருமொழி கொள்கை காரணமாக அண்டை மாநிலங்களைச் சேர்ந்த இளைஞர்களுடன் ஒப்பிடும்போது தமிழகத்தில் இளைஞர்கள் வேலை வாய்ப்புகளை இழந்தவர்களாக உணர்கிறார்கள் என்று தெரிவித்துள்ளார். மொழியை படிப்பதற்கான தேர்வு நமது இளைஞர்களுக்கு இருக்க வேண்டும் என்று ஆளுநர் குறிப்பிட்டுள்ளார். வளைகாப்பு அமைச்சர் என்று எதிர்க்கட்சியினர் தன்னை விமர்சிப்பதை பெருமையாக கருதுகிறேன் என்று அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன் தெரிவித்துள்ளார். மதுரை மத்திய சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட SS காலனி பகுதியில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை தொகை சார்பில் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் திட்டம் மூலம் 100 கர்ப்பிணி தாய்மார்களுக்கு வளைகாப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன் கலந்து கொண்டு கர்ப்பிணி தாய்மார்களுக்கு வளையல் அளித்து அச்சதை தூவி வாழ்த்து தெரிவித்தார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர், தமிழக அரசின் திட்டங்களை கர்ப்பிணி தாய்மார்கள் பயன்படுத்திக் கொண்டு ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். பெண்கள் எதிர்கால சந்ததியினரை உருவாக்கக்கூடியவர்கள் என்றும் பேசினார். நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் வீட்டு காவலாளி மற்றும் உதவியாளர் ஆகிய இருவரையும் வரும் 13ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க சென்னை சோழிங்கநல்லூர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.
சென்னை வளசரவாக்கம் பகுதியில் உள்ள சீமான் வீட்டில் ஒட்டப்பட்ட சம்மனை கிழித்ததாக அவரது உதவியாளர் சுபாஸ்கரன் என்பவரும், காவல்துறையினரை பணி செய்ய விடாமல் தடுத்ததாக காவலாளி அமல்ராஜ் என்பவரும் நேற்று கைது செய்யப்பட்டனர். அமல்ராஜிடமிருந்து உரிமம் பெற்ற துப்பாக்கி மற்றும் தோட்டாக்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இதன் தொடர்ச்சியாக நீலாங்கரை காவல் நிலையத்தில் வைத்து இருவரிடமும் விசாரணை நடைபெற்று வந்தது. அவர்கள் இருவர் மீதும் பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. சோழிங்கநல்லூர் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட இவர்கள் இருவரையும் அடுத்த மாதம் 13ஆம் தேதி வரை காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டார். காவல்துறையினர் ஒட்டிய சம்மனை படிப்பதற்காக தான் அதனை கிழிக்கச் சொன்னேன் என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானின் மனைவி விளக்கமளித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த சீமானின் மனைவி கயல்விழி, வளசரவாக்கம் காவல்துறையினர் கொடுக்க வந்த சம்மனை முறைப்படி கையெழுத்திட்டு பெற்றுக்கொள்ள தயாராக இருந்ததாகவும், ஆனால் போலீசார் அதனை வீட்டின் கதவில் ஒட்டிவிட்டு சென்றதாகவும் கூறினார். அதனை படிப்பதற்காகவே கிழிக்க நேரிட்டது என்றும் குறிப்பிட்டார். தன்னை கைது செய்யாமல் சம்மனை கிழித்த ஓட்டுநரையும் வீட்டு கதவை திறக்கவில்லை என கூறி காவலுக்கு இருந்த முன்னாள் ராணுவ வீரரையும் போலீசார் கைது செய்துள்ளனர் என கயல்விழி தெரிவித்தார். தங்கள் வீட்டின் காவலாளியான முன்னாள் ராணுவ வீரர் தான் வைத்திருந்த துப்பாக்கியை போலீசிடம் கொடுக்கவே வெளியே எடுத்தார் என்றும், ஆனால் மிரட்டுவதற்காக என கூறி அவரை போலீசார் கைது செய்தனர் என்றும் கயல்விழி குற்றம் சாட்டினார். இதுகுறித்து காவல் ஆய்வாளர் பிரவீன் மீது மனித உரிமைகள் ஆணையத்தில் வழக்கு தொடர்வோம் என்றும் கூறினார். சீமான் பல வழக்குகளை எதிர்கொண்டு வருவதால் தங்களுக்கு வழக்கின் மீதெல்லாம் பயமில்லை என்று கூறிய கயல்விழி, சட்டப்படி வழக்குகளை எதிர்கொள்வோம் என தெரிவித்தார். விருப்பமில்லாத பெண்ணை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கியது போல் சிலர் பேசிக் கொண்டிருப்பதாக நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சித்துள்ளார். தருமபுரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தன்னை சமாளிக்க முடியாமல் திமுக அரசு அந்த பெண்ணை அழைத்து வந்திருக்கிறது என விமர்சித்தார். காவல்துறை அளிக்கும் சம்மனை கிழிக்காமல் பூஜை அறையிலா மாட்ட முடியும் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். சம்மனை கிழிப்பது அவ்வளவு பெரிய குற்றமா என்று வினவிய சீமான், சம்மனை கிழிப்பதும் கிழிக்காமல் இருப்பதும் தங்கள் விருப்பம் என்றும், விசாரணைக்கு வரமாட்டேன் என்று சொல்லாத போது வீட்டில்தான் இல்லாதது தெரிந்தும் சம்மனை வீட்டில் ஒட்டச் சென்றது ஏன் என்றும் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். அடுத்த ஆண்டு தேர்தலில் தனித்து நின்று வென்று காட்டுவோம் என சவால் விடுத்த சீமான், 5 ஆண்டுக்கு ஒருமுறை தேர்தல் வரும், ஆட்சி மாறும் என்பதை காவல்துறை மனதில் வைக்க வேண்டும் என்றும் கூறினார். விக்ஷித் பாரத்தை உருவாக்க அறிவியலை பயன்படுத்த வேண்டும் என பிரதமர் மோடி யோசனை தெரிவித்துள்ளார். தேசிய அறிவியல் தினத்தை முன்னிட்டு பிரதமர் மோடி வெளியிட்டுள்ள எக்ஸ்தல பதிவில், அறிவியலில் ஆர்வம் உள்ளவர்களுக்கு, குறிப்பாக நமது இளம் கண்டுபிடிப்பாளர்களுக்கு தேசிய அறிவியல் தின வாழ்த்துக்கள் என குறிப்பிட்டுள்ளார். அறிவியல் மற்றும் புதுமைகளை தொடர்ந்து பிரபலப்படுத்துவோம் என்றும், மேலும் ஒரு விக்ஷித் பாரத்தை உருவாக்க அறிவியலை பயன்படுத்துவோம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இந்த மாத மன் கி பாத் நிகழ்ச்சியில் இளைஞர்கள் ஏதேனும் ஒரு அறிவியல் செயல்பாட்டில் பங்கேற்கும் ஒரு விஞ்ஞானியாக ஒரு நாள் பற்றி பேசியதாக பிரதமர் மோடி சுட்டிக்காட்டியுள்ளார். பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி தூத்துக்குடி அனல் மின் நிலைய ஊழியர்கள் பணியை புறக்கணித்து போராட்டம் நடத்தினர். தூத்துக்குடி அனல் மின் நிலையம் முன்பாக தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான ஒப்பந்த தொழிலாளர் கூட்டமைப்பு சார்பில் பணி நிரந்தரம், ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி காத்திருப்பு மற்றும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திமுக அரசு கடந்த 2021ஆம் ஆண்டு கொடுத்த தேர்தல் வாக்குறுதியில் 10 ஆண்டுகள் பணியில் இருக்கும் ஒப்பந்த ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்வோம் என வாக்குறுதி அளித்தும் இதுவரை அதனை நிறைவேற்றவில்லை என்று ஊழியர்கள் குற்றம் சாட்டினர். இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களையும் படகுகளையும் மீட்டுக் கொடுக்க வலியுறுத்தி ராமேஸ்வரத்தில் மீனவர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். ராமேஸ்வரம், மண்டபம், பாம்பன் உள்ளிட்ட மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து மீன்பிடிக்க செல்லும் மீனவர்களை எல்லை தாண்டி மீன்பிடிப்பதாக கூறி இலங்கை கடற்படையினர் தொடர்ச்சியாக கைது செய்து வருவது வாடிக்கையாக உள்ளது. இலங்கை கடற்படையின் இந்த அராஜக நடவடிக்கையை கண்டித்தும் இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களையும் படகுகளையும் மீட்டுத் தரக்கோரி ராமேஸ்வரம் அடுத்த தங்கச்சி மடத்தில் மீனவர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தில் பல்வேறு பகுதியிலிருந்து 500க்கும் மேற்பட்ட மீனவர்கள் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிரான கண்டன முழக்கங்களை எழுப்பினர். புதுக்கோட்டை அருகே நடைபெற்ற மாட்டுவண்டி பந்தயத்தை பார்வையாளர்கள் ஆரவாரத்துடன் கண்டுகளித்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் தினையாக்குடி மற்றும் திருநெல்லி வயல் கிராமத்தினர் இணைந்து நடத்திய மாட்டுவண்டி பந்தயத்தில் சிவகங்கை, ராமநாதபுரம், தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து மாட்டின் உரிமையாளர்கள் மாடுகளுடன் கலந்து கொண்டனர். பெரிய மாட்டு பிரிவில் 7 வண்டிகளும், நடுமாடு பிரிவில் 12 வண்டிகளும்,
சின்னமாடு பிரிவில் 19 மாட்டு வண்டிகளும் கலந்து கொண்டு சீறி பாய்ந்தன. வெற்றி பெற்ற மாட்டின் உரிமையாளர்களுக்கு ரொக்க பணம், கேடயம், குத்துவிளக்கு போன்றவை பரிசாக வழங்கப்பட்டன. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை தொடர்ந்து 3வது நாளாக இன்றும் கணிசமாக குறைந்ததால் நடுத்தர மக்கள் நிம்மதியடைந்துள்ளனர். ஆபரண தங்கத்தின் விலை கடந்த 25ஆம் தேதி புதிய உச்சமாக ஒரு சவரன் 64,600 ரூபாய்க்கு விற்பனையானதோடு தொடர்ந்து ஏற்றத்துடன் இருந்து வந்ததால் நடுத்தர மக்கள் மற்றும் சாமானிய மக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். இந்த நிலையில் இந்த வாரத்தில் தங்கம் விலை சற்று குறைய தொடங்கியுள்ளது. நேற்று 320 ரூபாய் குறைந்த நிலையில் இன்று 400 ரூபாய் சரிந்து ஒரு சவரன் 63,680 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. கிராமுக்கு 50 ரூபாய் குறைந்து ஒரு கிராம் 7,960 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளியின் விலையும் கிராமுக்கு 1 ரூபாய் குறைந்து ஒரு கிராம் 105 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் ஆதனுடன்.